அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்ரா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான வீடியோ வந்து தமிழில் பார்த்த மாதிரி தான். ஸோ அன்றைக்கி லலித்துல் கதருடைய நைட் அன்றைக்கி வந்து எங்களுக்கு எப்படி போணுச்சு, அன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, அப்படி புதுசாக என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து 26 அன்னைக்கு இஃப்தாரோட இதுலேருந்து அன்றைக்கான சஹர் வரைக்கும் உள்ள வீடியோ தான். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப்தாருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நன்னாரி பால் சர்பத்து செய்யலான்ட்டு பால் தான் ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இதெல்லாம் முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத அப்படியே வீடியோ போக பார்க்கலாம். இது வந்து அன்றைக்கி லஞ்சுக்கும் இஃப்தாருக்கும் சேர்த்த மாதிரி வாழைப்பூ, முருங்கைக்கீரை போட்டு பொரியரிசி போட்டு ஆக்கி வச்சுருந்தது. அதாவது முருங்கைக்கீரை பொரியரிசி போட்டு செய்வோம் இல்லையா, அதிலே வந்து வாழைப்பூ சேர்த்து செஞ்சு அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா முதல் நாள் வந்து சோயா கட்லெட் பண்ணியிருந்தேன் இஃப்தாருக்கு. அந்த வீடியோ வந்து மினி விளாக்லாம் எதுவுமே அன்றைக்கி இங்கே போட முடியல. ஸோ அதில் பேலன்ஸு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை இன்றைக்கி ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்து வெளியே வச்சுருக்கேன். பாலுமே நல்லா பொங்கி வந்து காய்ச்சாச்சு. பாக்கெட் பாலாக இருந்தாலுமே இதுக்கு முன்னாலாம் ஜூஸ்க்கு அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இப்போலாம் நான் அது மாதிரி பண்ணுறதே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பாக்கெட் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டு தான் ஜூஸ்லாம் எடுக்கிறது. முன்னெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே நம்ம வந்து மில்க் ஷேக்லாம் போடுவோம். பட் அதெல்லாம் ரொம்பவே அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம். பாக்கெட் பால் க்ரீம் மில்காக இருந்தாலுமே வந்து, அதாவது திக்கான மில்காக இருந்தாலுமே காய்ச்சி வச்சு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு அது முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப நேரம். பட் ஜூஸ் கரைக்கிறதுக்கு நான் வரப்போ ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. என்னென்னா பெருநாள் நெருக்கத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா சில விஷயங்கள்லாம் முடிக்க வேண்டியது வீட்டில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். அதில் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்ரா கொடுக்குறது, எல்லாருமே வருவாங்க இல்லையா, ஸோ வரவங்கள முன்னாடி கவனிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலையை கூட பார்த்துக்கலாம். ஸோ கிச்சனுக்கு வரவங்கள பார்க்க போகிறதும் இப்படின்ட்டு எனக்குமே பிஸியாக போயிட்டு இருந்தனால பால் ஆறி அதுவும் நல்லா ஜில்லுண்டே வந்துருச்சு. பட் நான் வந்து ஜூஸ் கரைக்க வந்தது ரொம்பவே லேட்டு. ஸோ பால் நன்னாரி சர்பத்து வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இஃப்தார் டைமில் ஒரு தடவை இதையுமே செஞ்சிட்ருது. ஸ்டார்டிங்லேருந்து நானும் பண்ணணுன்ட்டு இப்போ தான் கடைசி நெருக்கத்தில் பண்ணியிருக்கேன். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரோஸ் மில்க் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நன்னாரி சர்பத்தில் வந்து பால் சேர்த்து செய்கிறது உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நன்னாரி பால் சர்பத்துக்கு வந்து கடல் பாசியை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி போட்டு அதில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி பேலன்ஸ் வந்து கடல் பாசி பண்ணினதில் ரோஸ் ஃப்ளேவரில் கொஞ்சம் இருந்துச்சு. ரெண்டு பீஸ் இருந்தது. இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா கிரேட்டரில் வச்சு துருகி கூட போடலாம். பட் அது வந்து அடியில் அப்படியே செட் ஆகிடும் கிளாஸில் நீங்கள் வைக்கும்போது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது பண்ணிட்டா நம்ம சர்வத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதேமாரி ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அண்ட் பராசப்பு மாவுக்கு நான் எடுத்துகிட்டு பேலன்ஸ் வெள்ளை மாவு, அதாவது வெள்ளை அப்பத்துக்கு ஊற்றலான்னு சொல்லி மாவு எடுத்து வச்சுருந்தேன். பட் அதே இன்றைக்கி பராசப்பத்துக்கு ஊற்றிக்கலான்ட்டு மாவுலாம் கரைச்சி வச்சுட்டேன். கரைச்சி வச்சுனே தவிர இது வந்து சுட்டு சாப்பிடவே அந்த இஃப்தார் டைமில் சுட்டு சாப்பிட்றதுக்கு முடியவே இல்லை. அதனால் மாவு கரைச்சது அப்புறமா இருந்தது நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேலன்ஸ் மாவும் வெள்ளை அப்பம் சுட்டால் யாருமே இங்கே சாப்பிட மாட்டேங்குதோ, அதுக்கு பராசப்பமே செஞ்சிடலான்ட்டு இருந்த மாவுக்குமே நான் வந்து அதையே ரெடி பண்ணி கரைச்சி வச்சுட்டேன். ஷார்ட்ஸ்லேயுமே கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பமாவு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை மசாலா இந்த சேர்த்து பராசப்பம் சுட்டு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவுமே கரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இஃப்தார் பிளானில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சோயா கட்லெட் ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைக்காய் 2 இருந்தது. அது பழுக்கிறதுக்குள்ளே பஜ்ஜி போட்டுடணும்னு அதுதான் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் நான் வந்து டைமிங்கை வந்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வரவங்களையுமே நம்ம கவனிச்சிக்கணும் இல்லையா, அப்படியே அடுப்பை ஆன் பண்ணுறதும் வச்சுட்டு போகிறதும் இப்படியே இருந்ததில் நான் மணி பார்க்காமலே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் பஜ்ஜிக்குமே வாழைக்காவே எடுத்துட்டேன். இது எப்படி எந்த ஷேப்பில் இருக்குது பாருங்களேன், இது எந்த சைட்லேருந்து ஸ்லைஸ் போடுறதுன்னு அதுலேயே குழம்பி போய் ஒரு 2-3 நிமிஷம் வேஸ்ட்டாகவே எனக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஓகே எந்த வாட்டத்துக்கு போட்டால் என்ன அப்படின்ட்டு ஸ்லைஸ் பண்ணி அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஜூஸ் வந்து நல்ல வேளை கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் கொண்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் சில்லுண்டு குடிக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து வெயில், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கானோம் டைமில் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறவங்களுக்கு ஜில்லுப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் கூலிங்காக சாப்பிட்லாமேன்னு அதை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பஜ்ஜி மாவு நம்ம ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு வந்துடுமா, அதோடு அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலான்ட்டு கடலை மாவு, அரிசி மாவு, மஞ்சத்தூள், வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் அண்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, ஜீரகம் இடித்து சேர்த்துருக்கேன். பொடி சரியாக போயிடுச்சுன்ட்டு. அண்ட் பெருங்காயத்தூள் இதெல்லாம் தான் வந்து பஜ்ஜிக்கு நான் சேர்த்துக்குவேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சோடாப்பூ சேர்க்கவே இல்லை. ஆனாலுமே பஜ்ஜி மாவு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்கிட்டா இதுதான் பஜ்ஜி ப்ரீ மிக்ஸ். நானே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். மிக்சர் ஜாரில் விட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும். பட் எனக்கு அன்றைக்கி அதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்போதைக்கு தேவையானதை மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்கி வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது தாங்க பஜ்ஜி ப்ரீ மிக்ஸ்.
இந்த நான் இஃப்தார் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணவே இல்ல. ஏன்னா வந்து ரெடிமேடு இது இருந்துச்சு. அதோடு இல்லாம வீட்ல இந்த தடவ அதிகமா பஜ்ஜி இதெல்லாம் செய்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷனே இல்ல. வடபுரியான்னு வெளியில வாங்கிக்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் போன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன். நம்ம வேணும்னா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அதுவும் வாழைக்காய் பஜ்ஜிக்கு பார்த்து பார்த்து மாவு ரெடி பண்ணணும். ஏன்னா, அதில வந்து நல்லா ஒட்டி 2 பக்கமும் இதா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பஃப்னு உப்பி வரும் இல்லையா? அதனால மாவோட கன்சிஸ்டன்சி தான் மெயினு. இதில கொஞ்சம் தண்ணி வாட்டா போயிடுச்சுனாக்கா, அந்த வாழைக்காயில ஒட்டவே செய்யாது. அங்கங்க ஒரு மாரி கேப் கேப்பா பார்க்கவும் நல்லா இருக்காது, திங்கவும் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சோடாப்பே மாவுல சேர்க்கவே இல்ல. சோடாப்பு சேர்க்காமலே வந்து நல்லா ஷைனிங்கா அப்படியே மினு மினுண்டு ஒரு மாரி சாஃப்ட்டா நல்லா வந்து இருந்துச்சு. எப்போவுமே ஃபஸ்ட்டு ட்ரையல் கொஞ்சம் இதா இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடு ஏறவும் இல்ல, சூடு கம்மியாவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்டு போட்டுட்டேன் அறக்க பறக்க. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. செகண்ட் ரவுண்டு பஜ்ஜி போடும்போது தான் நல்லா உப்பி வந்திருந்தது. எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து இது பண்ணாலும் சமயத்தில இப்படி தான் இருக்கும். முதல்ல ஒரு தடவ பண்ணுறது சொதப்பும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணும்போது தான் சரியா வரும். ஸோ பஜ்ஜியுமே வந்து நல்லா வந்து கடையில இருக்கிற மாரி பஜ்ஜியா இருக்கு பாருங்க. எவ்வளோ உப்பி சை ஷைனிங்காவும் இருக்கு, சாஃப்ட்டாவும் இருக்கு. ஸோ சோடாப்பு எதுவுமே சேர்க்காம நான் இது மட்டும் தான் சேர்த்துக்குவேன். அண்ட் பெருங்காயம், வசம், ஜீரகம் எல்லாமே சேர்த்து இது பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் பஜ்ஜி சுட்டுட்டு அதே ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனா, இந்த சமயம் தான் இஃப்தாருக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஏன்னா, நேரத்த பார்க்கவே இல்ல. ஏன்னா, அடுப்ப ஆன் பண்ணுறதும் அப்படியே வச்சுட்டு சிம்ல வச்சுட்டு உள்ளே ஓடுறது உண்டு. சிம்ல வச்சுட்டு போகிறதுக்கே பயமா இருக்குது. இப்ப இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படி இப்படின்ட்டுட்டு. அது பாட்டுக்கு அது நடக்கும். நம்ம வேலைய பாட்டுக்கு நம்ம பண்ணுவோம். அதனாலயே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வருஷம் வந்து ஈத் விலாக் அப்படின்ட்டு நான் 2 பார்ட்டா போடுவேன். ஏன்னா, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்ப என்னன்டா அதுக்கான வாய்ப்பே இருக்காது. அது என்னன்னு சொல்றேன். கட்லெட்டுமே வந்து கிரிஸ்பியா ரொம்ப நல்லா வந்துருச்சு. நான் அறக்க பறக்க வந்து இஃப்தார் டைமிங்க்கு எல்லாம் நான் தம்பியும் நிஹாலும் வந்து உட்காந்துருச்சுவோ. நான் அவசரமா வரேன், சங்குமே ஊதிட்டா துவா கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு, அறக்க பறக்க முதல்ல ஜூஸ் எடுத்துட்டு வந்து ஊத்துனேன். வச்சதோட எல்லாம் எடுத்துருச்சு ஆளாளுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ரொம்பவே டைம் ஆகி சங்கு ஊதி 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் நோம்பே தொறந்தேன். நன்னாரி கடல் பாசி சாரி நன்னாரி சர்பத் இருக்கு இல்லையா? அதில வந்து அந்த கடல் பாசி போட்டு அது சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். சம்மர் வேற வருது. கொஞ்சம் சில்லுன்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? நீங்க வந்து நல்ல திக்கான மில்க்ல நன்னாரி சர்பத் சேர்த்து மிக்ஸர் ஜார்ல வந்து நல்லா ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் போல பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி கடல் பாசி, சப்ஜா வேற இல்ல பிசின் உங்களுக்கு எது பிடிக்குமோ அத சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. ஆனா கடல் பாசி சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு, கீரை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அன்னைக்கு இங்க கஞ்சியுமே வந்து எங்களுக்கு வந்திருந்துச்சு. ஒருத்தவங்க கொண்டு வந்து குடுத்துருந்தா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதையுமே வந்து குடிச்சிட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் மகரிப் தொழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம். என்னால சுத்தமா முடியவே இல்ல. ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சா, நோன்பு தொறந்ததே இன்னைக்கு நான் லேட்டு. எல்லாருமே நோன்பு தொறந்தாச்சு. நான் லேட்டாவே தான் நோன்பு தொறந்தேன். அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். டீய குடிச்சிட்டு பேசாம உட்காந்துட்டேன். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பார்ட் 1, பார்ட் 2ன்னு ஈத் விலாக் வரும். பட் இப்போ அப்படி இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டு. ஏன்னா வந்து பனியா சுடுறதுலேருந்து வீடியோ ஆரம்பிக்கும். ஈத் விலாக் நம்ம வீடியோல வந்து 2, 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, பனியா சுடுறதுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாடுல பனியாலாம் சுடுறதுக்கு யோசனையா இருக்கு. அதனால இந்த வருஷம் பனியான் அனைத்துமே கேன்சல். நம்ம சேனல்ல கூட ட்ரெடிஷ்னல் பனியான் ரெசிபீஸ் நானஹத்தா, ஹஜூர் பனியா எல்லாமே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு லிங்க் வேணா அந்த வீடியோவ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பனியா நீங்க ஏதாவது சுடுற மாரி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஹஜூர் பனியா, நானஹத்தா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல. அண்ட் இந்த வருஷம் நம்ம வீட்ல வந்து என்ன செய்ய போறோங்கிற ஒரு பிளானே இல்ல. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்னைக்கு 27ஆம் கிழமை நைட் இல்லையா? இது வந்து நெறைய பேர் இதெல்லாம் கிடையாது. ஒற்றைப்படை இறைவுல எல்லாமே வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளுக்கு இந்த 27ஆம் கிழமை அப்படின்னு அதுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிறதே வந்து பழகி போயிடுச்சு. எல்லாருமே நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக வந்து கமெண்ட்ல யாரும் எதுவும் சொல்லாதீங்க. நம்மளுக்கு ஒரு விஷயம் அது சிலது மனசுக்கு ஓகேவா இருக்குன்னா செஞ்சுக்க வேண்டியதுதான். அதெல்லாம் வந்து இதனால வேற எதுவும் ஆயிட போறது கிடையாது. அன்னைக்கு இன்னும் நம்ம சிறப்பா பண்றோம் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தானே! ஸோ நிஹாலுக்கு இந்த ட்ராக் பேண்ட்டும், டீ ஷர்ட்டும் மட்டும் தான் போட்டுக்கிட்டான். ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு பாட்டியாட்ட கொண்டு போய் மம்மாட்ட கொண்டு போய் காட்டிட்டு, "எல்லாம் நல்லாயிருக்கா?" அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் அவளுக்குமே ரொம்ப சந்தோஷம் தாங்கல. ஸோ நானுமே எனக்கு வந்து இந்த ரெட் கலர் சுடி வந்து எடுத்து வச்சிருந்தேன். அம்மாக்கு வந்து ஒரு அபாயா வந்து ரிஸ்க் ஃபேஷன்ல ஆர்டர் குடுத்துருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. ஸோ அதுவுமே எடுத்து பார்த்துருந்தேன். நான் அப்புறமா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு ஓப்பன் வீடியோ காட்டுறேன். நிஹால் ரெடி ஆயிட்டான். நிஹால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செத்த நேரம் வெளியில போயிட்டு வரேன்னு இந்த ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எல்லாமே மாறுனுச்சு என்னங்கிறதுமே சொல்றேன்.
அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த ரெட் கலர் சுடி தான் நானுமே வந்து வியர் பண்ணியிருந்தேன். என்னதான் இருந்தாலும் அந்த 27ஆம் கிழமை ராவுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு புதுசு போடுறது, அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு தனி வைபாக இருக்கும். அது நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி ஒற்றைப்படை இரவு எல்லா நாளுமே அந்த ஒரு புதுசு போடுறது எல்லாமே இருக்குது தான். பட் என்னமோ அந்த 27ஆம் கிழமைக்கு ஒரு தனி ஸ்பெஷலாக தான் இருக்கும். யாராவது என்னாவது சொன்னா என்ன, நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இப்படியவே பழகிட்டோம். ஸோ பரவாயில்ல. அதனால் ஒரு இன்னும் தப்பு கிடையாது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் இந்த ஒரு பிரேஸ்லெட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அன்றைக்கி ஒரு கொரியர் காட்டியிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். அந்த கொரியர் இது தான். இது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் பிரேஸ்லெட்டுமே போட்டிருந்தது கொஞ்சம் கலர்லாம் மாறிடுச்சா, அதனால் அதை மாற்றிடலான்ட்டு இது ஆர்டர் கொடுத்துருந்தேன். இதுவுமே வந்து நல்லாயிருந்தது. இது வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். அதுக்குமே நல்லாயிருக்கும். சுடிதார், சாரீ அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸில் இந்த கோல்டன் கலர் எம்ப்ராய்டரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இப்போ அந்த பிரேஸ்லெட் போட்டிருந்தது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கையோட சைஸை பார்த்தீங்கன்னாக்கா தொலை தொலைன்னு தொங்குது. அல்ட்ரு பண்ணாமலே அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வேணால் டேக் பண்ணுறேன். ப்ராடக்ட் வந்து லிங்க் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நிஹாலோட செகண்ட் அவுட்ஃபிட் இதுதான் அன்றைக்கிங்க நைட்டு. திடீர்னு வந்து எல்லாமே மாறிடுச்சு பிளானு. அவன் வந்து சும்மா போயிட்டு வீட்டில் இருந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தான். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து நானா எடுத்து கொடுத்து விட்ருந்தேன். அதை தான் போட்டுக்கிட்டாரு. இது எதனால் ட்ரெஸ் மாறினுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27ஆம் கிழமை ராவுக்கு இன்றைக்கி தம்பி வந்து வெளியே பள்ளிக்கு கிளம்புறாரு. அதுதான் தம்பி வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான். அவர் ஃப்ரெண்ட்ஸு, தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, நிஹால்ற ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாரும் வெளியில் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாலும். அதுதான் இந்த வருஷம் கொஞ்சம் புதுசாக நிஹாலுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எனக்குமே ஆசையாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் அந்த சூழ்நிலையே சரியில்லாமல் இருக்கா. அதனால் நான் வீட்டிலேயே தொழுதுகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் தொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெயில் கோன் ரெடி பண்ணுற வேலை இருந்தது. அதனால் அதையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கெலாம் முடிக்கிறதுக்கே மணி 12 தாண்டிடுச்சு. இதுக்கப்புறம் திரும்ப நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் தொழுதுட்டு விடிய விடிய நானுமே முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வரைக்குமே எனக்கு டேஸ் அப்படி தான் போகுது. ஏன்னா கோன் ரெடி பண்ணுறது, நெயில் கோன் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். புள்ள நிஹால் வந்து வெளியில் இருக்கான். தம்பி கூட, ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படின்ட்டு. அவர் ஜாலியாக இன்றைக்கி 27ஆம் கிழமை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தார். அண்ட் கோனெல்லாம் ரெடி பண்ணது எல்லாமே இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருந்ததா, அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிற நிலமையில இல்லை. ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் சமயத்தில் க்ளீன் பண்ணது, டீப் க்ளீன் பண்ணப்போ பண்ணணும் இல்லையா, அதோடு இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா வடிவேல் சொல்கிற மாதிரி லைட்டாக திருப்பாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் ஃப்ரிட்ஜோட நிலமை. இன்ஷா வந்து பார்த்திங்கனாக்கா பெருநா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இப்போ நான் இதில் கை வச்சுட்டு இருந்தேன்டாக்கா மற்ற வேலைகள்லாம் கெட்டு போயிடும். ஸோ ஒரு மாதிரி வடிவேல் டைலாக் மாதிரி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது, பார்த்துக்குவோம். ஆனால் எதுவும் அதிகமாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கங்கே கொஞ்சம் கரை அது இதுன்ட்டு சிந்துறது, அப்படி இப்படி அவசரமாக எடுக்கிறது, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இன்ஷால்லா பெருநா முடிஞ்சோடனே இன்னொரு க்ளீனிங் போடுற வேலைலாம் இருக்குது. இன்ஷால்லா பார்ப்போம். ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜெல்லாம் கண்ணை திறந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ அங்கே ஏன்னா ஸ்டார்டிங் தெரியாது நோம்பில். நாள் நெருங்க நெருங்க தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நானுமே வந்து ப்ரிப்ரேஷன் அந்த இதெல்லாம் பார்ப்போம் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் வந்து கோன்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து கழுவுறதுக்காக எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே முழிச்சிட்டு இருக்கலாம் நிஹால் வர வரைக்கும் அப்படின்ட்டு. நான் சேரில் தான் தொழுவுனேன். மற்ற வகத்து தொழுவ எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஜர் தொழுவுறதுலேருந்து சரி, லொஹரு, அசர் எல்லாமே வந்து நான் சல்லால தான் தொழுவுவேன். ஆனால் வீட்டில் வந்து தராவீஹ் தொழுவும்போது பார்த்திங்கன்னா சேரில் தான் தொழுவுறேன். என்னால் முடியவே இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா கால் அந்தளவுக்கு வீங்கி போயிருக்கு. அண்ட் மெஹந்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸும் அந்த கட்டிலுக்கு கீழே அப்படி அப்படியே வச்சுட்டு நானுமே நவுந்துட்டேன். சேரில் தான் இப்போ தொழுவ போகிறேன். என்னென்னா சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. இப்போ அதுலேயும் வந்து இப்போ ஒரு 4 நாளாக வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பூனைக்குட்டி மாதிரி வீங்கி போயிருக்கு. அது வந்து நம்ம வந்து ஒரு 4 ரக்காத்து 3 ரக்காத்து தொழுவுறோன்னா சலால தொழுவுனா ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. மற்றபடி நிறைய வந்து சுன்னத்து தொழுகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் சுத்தமாக முடியலையா, அதனால் சேரில் தான் தொழுவுறேன். நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வேணுக்குன்னு வந்து ஒரு பந்தாவுக்கா சேரில் தொழுவ போகிறோம். சரி நல்ல வேளை வெளியிலலாம் தொழுவ போகாமல் வீட்டில் தொழுவிக்கிட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ கால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே வீங்கி போய் அப்படியே பிங்க் கலராகவே இருந்துச்சு. அவ்வளோ பெயினு. அல்லாஹ் நீ தான் எனக்கு ரஹத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த இடத்துல துவா கேட்டுக்கிட்டே தான் நான் தொழுவுவேன். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியவே பார்க்க முடியும். நம்மளை கவனிக்கிறது கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சுனாலுமே நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியுமே பார்க்க முடியும் இல்லையா. அதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சேர்லேயே தொழுது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிஹால் பொட்டி சோறோட வீட்டுக்கு வந்தான். செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸோ கூட சேர்ந்துட்டு தொழுதுட்டு நிறைய கேம்ஸ்லாம் என்னமோ விளையாடிட்டு இருந்தார். பள்ளியாசலில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்குமே பிள்ளை பொட்டி சோறு கொண்டு விட்டுருந்தான். அதுக்கு இடையில வந்து ஒரு 1:30 மணி போல் இருக்கும். தம்பி வந்து எனக்கு பீஃப் பிரியாணி கொண்டு வந்தான். ஏன்னா நான் இன்றைக்கி சஹருக்கு எதுவுமே ரெடி பண்ணலை. எப்படியா இருந்தாலும் சாப்பாடு வெளியிலேருந்து வரும். நான் ஒரு ஆள் தான் வீட்டில் சஹர் செய்ய போகிறது. ஏன்னா நிஹாலும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சஹர் செய்கிறதுக்கு போயிடுச்சுவோம்.
அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக சமைச்சிக்கிட்டு, தம்பிட்ட சொல்லியிருந்தேன். அவன் எனக்கு ஏதாவது சாப்பாடு இது பண்ணா நான் உனக்கு கொண்டு வந்து தரேன்னு இவன் முன்னாடி கொண்டு வந்து பீஃப் பிரியாணி வச்சுட்டான். புள்ள வந்து இடையில அவனுக்கு 2 மணிக்கெல்லாம் கால் பண்ணுது. நான் எனக்கு வந்து பொட்டி சோறு வாங்கி வச்சிருக்கேன். நான் சாப்பிட்டுட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லா இடத்துல அன்னைக்கான சஹர் சாப்பாடு பீஃப் பிரியாணியும், பொட்டி சோறுமா பரக்கத்தா எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ நான் இத வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். 4 மணி நெருக்கத்துக்கு தான் புள்ள கொண்டு வந்தான். நம்மளுக்கு அதுக்கு வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா? சரி இதெல்லாமே பொட்டி சோறுலாம் ஒரு எண்ணத்துல மிக்ஸ் பண்ணிட்டு பிரியாணியுமே எடுத்திருந்தேன். பிரியாணி கொஞ்சம் ஆறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் சூடு பண்ணி திரும்ப வந்து சாப்பிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு 27ஆம் கிழமை ரவு சஹருக்கு இதெல்லாம் தான் அல்லா இடத்துல நான் சஹர் சாப்பாடு பண்ணேன். நிஹால் வந்து நல்லா ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். அவனுக்கு இந்த வருஷம் இதுதான் புதுசு. அவங்க வாப்பாக்காரர்கள்ட்ட வந்து சொன்னாக்கா, ஃபோன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. புள்ள வந்துட்டானா, புள்ள வந்துட்டானா அப்படின்ட்டுட்டு. பயப்படாதீங்கம்மா தம்பி கூட இருக்கிறான். அப்புறம் அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னோனே அவங்களுமே கொஞ்சம் பேசாம இருந்தாங்க. இல்லைன்னாக்கா பிள்ளைய வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா அது பழகணும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவன் வெளியே போயிருக்கான் இல்லையா? பழகணும் இல்லையா? டீனேஜ் வந்துருச்சு. நம்ம வீட்டிலேயே எல்லா நேரமும் அடைச்சி வைக்க முடியாது. எல்லாமே பழகணும் அப்படின்ட்டு தம்பியுமே சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டான். அவருக்கு தான் நல்லா காலையில பொழுது விடிஞ்சு நல்லா அசந்து தூங்கி எல்லா கதையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். பரவாயில்ல அவனாவது வெளியே போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே! நம்ம தான் தொழுகுறதுக்கு வெளியே போ முடியாம இருந்தது. அவனாவது போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுவுமே ஒரு கொஞ்சம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நிஹாலுக்கு. ஆனா நல்லா அடிச்சு போட்ட மாரி தூங்குனாரு. நான் விடிய 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 முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு, தொழுதுட்டு, விளையாடிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் புதுசு தானே! அல்ஹம்துலில்லாஹ் நானுமே தூங்காமலே அப்படியே முழிச்சுக்கிட்டே, ஓதிக்கிட்டே, தொழுதுகிட்டே இப்படியே எனக்குமே அன்னைக்கு டே நல்ல விதமா கம்ப்ளீட் ஆனுச்சு. அந்த சூடு காட்டி பிரியாணியுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னாக்கா, சங்கு ஊதிட்டாக, வாங்குமே சொல்லிட்டாக, தொழுதுட்டு படுத்துடுற வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கோன் ஆர்டர்ஸுமே இருக்கா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தூக்கமே இல்லாம போயிட்டுருக்கு. கொஞ்சம் இப்போ பெருநாள் முடியல வரைக்கும் யாருக்குமே கொஞ்சம் தூக்கம்லாம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து இந்த நேரத்தில நம்ம வந்து கேட்கக்கூடிய துவாக்கள் தான் ரொம்ப சீக்கிரம் அல்லா இடத்துல போய் நெருங்கி, அவன் இடத்துல காதுக்கு போய் சேரும். அல்லா நம்மளோட துவாக்களையுமே நிறைவேத்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதேமாரி நிறைய துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் நிச்சயமாக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்களுமே எனக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது இனிமே ஈத் விலாகா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் ஏதாவது இஃப்தார் மினி விலாகுமே எடுத்திருக்கேன். ரெசிபியுமே ஷூட் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முடிஞ்சு கூட நான் அந்த ரெசிபீஸ் எல்லாமே ஒன்று ஒன்று உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஈத் விலாகில் பார்க்கலாமா? அது வரைக்கும் தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.